சிவம் அண்ணே சிவம் சிவம் டாக்டர் சிவம் டாக்டர் அண்ணே ஒண்ணு இல்ல உனக்கு கண்ணை திறந்து ஹாஸ்பிடல் வந்துட்டேனே டேய் சிவம் அண்ணே ஒண்ணுலடா சிவம் 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 தைரியமா இரு. சிவம் ஐயோ சிவம் டாக்டர் 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 நில்லுங்க, என்னாச்சு மேடம்? என் புருஷனை கத்தியால குத்திட்டாங்க. ரொம்ப ரத்தம் போயிடுச்சு. முதல்ல டாக்டர் கூப்பிடுங்க. சிவம் 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 கண்ணு தரங்க சிவம். டாக்டர் கூப்பிடுங்க ப்ளீஸ். போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்களா மேடம்? நான் அப்புறம் எழுதி கொடுக்குறேன் சிஸ்டர். தயவு செஞ்சு டாக்டர் கூப்பிடுங்க. அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்க சொல்லுங்க. அப்புறம் எல்லா ஃபார்மாலிட்டியும் பாத்துக்கலாம். இந்த மாதிரி கேஸ் எல்லாம் எஃப்ஐஆர் இல்லாம பார்க்க முடியாது மேடம். தயவு செஞ்சு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த நேரத்துல இப்படி பேசுறீங்களே. சிஸ்டர் என்ன பேசுறீங்க நீங்க? கொஞ்சம் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க சிஸ்டர். மேடம், போலீஸ் வந்து கேஸ் ஃபைல் பண்ணாதான் நாங்க ட்ரீட்மெண்டே ஆரம்பிக்க முடியும். அதான் ஹாஸ்பிடல் ரூல்ஸ் மேடம். ஏங்க, பேஷண்ட் உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்காரு. நீங்க ரூல்ஸ் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க முதல்ல டாக்டர் வர சொல்லுங்க. நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றேன். என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்துங்க. ஆமாங்க சார், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். என் பையனை காப்பாத்துங்க. ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? ஃபர்ஸ்ட் போலீஸ் வரட்டும், அதுக்கப்புறம் கேஸ் எடுத்துக்கிறோம். அப்படி உங்களுக்கு அவசரம்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போக வேண்டியதானே? இன்னும் 2 நிமிஷத்துல டாக்டர் இங்க வரணும். இல்லனா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பாதிக்கப்பட்டவர் என் புருஷன். அவர் ஒரு லாயர். அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்க எல்லாரையும் நான் சும்மா விட மாட்டேன். உடனே டாக்டர் கூப்பிட முடியுமா முடியாதா? என்ன மேடம் இப்படிலாம் பேசுறீங்க? முதல்ல சட்டையில இருந்து கையெடுங்க. அன்பு, கொஞ்சம் அமைதியா இருமா. சார், நீங்க டாக்டர் கூப்பிடுங்க. சார், உயிருக்கா என் பையன் போராடிட்டு இருக்கான். தயவு செஞ்சு எங்க நிலைமையை புரிஞ்சுக்கங்க சார். இப்ப டாக்டர் கூப்பிட போறீங்களா இல்லையா? டாக்டர் கூப்பிடுங்க சார். என்னம்மா ஹாஸ்பிடலுக்கு வந்து ஏமா சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? டாக்டர் சார், என் பையன் டாக்டர், என் புருஷனை காப்பாத்துங்க டாக்டர். நிறைய பிளட் போயிடுச்சு. உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன் டாக்டர். சார், போலீஸ் கம்ப்ளைண்ட் இல்லாம நம்ம கேஸ் எடுக்க கூடாது. பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தான் சார் பெரிய பிரச்சனை ஆயிடும். சார், டாக்டர், நீங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு பிரச்சனை வரும்னு யோசிக்கிறீங்க. நாங்கெல்லாம் இவர் உயிர் போய்கிட்டு இருக்கேன்னு துடிச்சுக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு என் புருஷனை காப்பாத்தி கொடுங்க. ஆமா சார், எப்படியா காப்பாத்துங்க சார். இவர் ஒரு நல்ல லாயர். பல பேர்கிட்ட காசை வாங்காம நிறைய கேஸ் ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. ரொம்ப நேர்மையானவர். தயவு செஞ்சு அவர் உயிரை காப்பாத்துங்க டாக்டர். டாக்டர், இருமா நர்ஸ், உடனே இந்த பேஷண்ட் ஐசியூக்கு அழைச்சிட்டு வாங்க. நீங்க சர்ஜரிக்கு ரெடி பண்ணுங்க. ஓகே சார். சிவா, சிவா சிவா. சிவா ஐயோ, என்னென்னமோ கனவு கண்டேனே. ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னு ரொம்ப நாள் கழிச்சு சந்தோஷப்பட்டேன். அதுக்குள்ள இப்படி ஆயிப்போச்சு. அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாத. இப்ப என்னாச்சு? சிவத்துக்கு ஒண்ணும் ஆகாது. அவர் நல்லபடியா எந்திரிச்சு வெளியே வருவாரு. கடவுளே, என் பிள்ளைக்கு ஏன் இப்படி ஒரு சோதனையை கொடுக்கற? ஆண்டி, நான் சொல்றேன்ல, அவருக்கு ஒண்ணும் ஆகாது. நம்ம அழுகிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் நல்லபடியா திரும்பி வருவாரு. அன்பு, ஆமா ஆண்டி, அவரு சீக்கிரமா குணமாகி வருவாரு. நம்புங்க. அவ்வளவு ரத்தம் போயிடுச்சுமா. நான் சொல்றேன், அவருக்கு ஒண்ணும் ஆகாது. கண்ணை தொடங்க. எல்லாரும் தைரியமா இருங்க. அவரை குணப்படுத்துறதுக்கு தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். விட்டுட்டு போறதுக்காக இல்ல. நான் விட மாட்டேன். அவர் போக நான் விட மாட்டேன். லட்சுமி, சரவணன், அழாத. அவருக்கு ஒண்ணும் ஆகாது. மேடம், வணக்கம் மேடம். பாஸ்கர், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மேடம். என்ன திடீர்னு என் ஆபீஸ் பக்கம் வந்திருக்க? உங்களை பார்க்க தான் வந்தேன். இங்க பாரு பாஸ்கர், உனக்கு சப்போர்ட் பண்ணதுல எனக்கும் ராஜசேகருக்கும் சண்டை வந்ததுதான் மிச்சம். என்னமோ பெருசா அந்த சிவத்தையும் அன்பையும் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு உட்காந்து வாய்ஸ் அவடெல்லாம் விட்ட.
கடைசியில அசிங்கப்படுறது நீதானே? சரி, இனிமே என்ன பார்க்கவே வராத. உன் விஷயத்துல இனிமே நான் தலையிடுறதாவே இல்ல. இல்ல மேடம், அது வந்து நான் சொல்றத கேளுங்க. இங்க பாரு, அந்த மதுரை கேஸுக்காக நான் உன்னை பெயில்ல எடுத்துட்டேன். இனிமே நீ உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு. மேடம், இது வேற பிரச்சனை மேடம். எனக்காக நீங்க இதே இல்ல பாஸ்கர், என்னால உனக்கு எதுவும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு நீ வேற ஏதாவது அட்வொகேட்ட பாரு. மேடம் இருங்க மேடம், ஒரு நிமிஷம். இங்க பாருங்க மேடம், போன தடவை மாதிரி எனக்காக சும்மாலாம் நீங்க ஆஜராக வேணாம். இந்தாங்க பணம், இது அம்புட்டு உங்களுக்காக தான். பாஸ்கர், ம், அப்படி என்ன பண்ண நீ? ஒருத்தரை சம்பவம் செஞ்சுட்டேன். ஹே பாஸ்கர், என்ன சொல்ற நீ? ஆமா மேடம், ரொம்ப நாள் பஞ்சாயத்து சொல்லி சொல்லி பார்த்தேன், அவன் கேட்கல. அதே கத்தி எடுத்து ஒரே சொருவா சொருவி விட்டேன். குத்து வாங்கினவன் உயிரோட இருக்கானா இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். கத்தி எடுத்து குத்துனேன், கீழே விழுந்தா நான் வந்துவிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் அவன் செத்துருக்கணும் மேடம். இல்ல ஒரு 2-3 நாள் இழுத்துக்கிட்டு அப்புறம் அவன் செத்துருவான். பாஸ்கர், இது ஒரு மர்டர் கேஸ். இதுக்கு நீ பேசாம வேற ஒரு வக்கீல பாத்துக்கோ. என்ன மேடம், உங்களை எம்புட்டு நம்பினேன், நீங்க என்னன்னா இப்ப கையை விரிக்கிறீங்க? நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ஒரே ரீசன், என்னோட எதிரி சிவம் உனக்கும் எதிரிங்கிறதுனாலதான். இப்ப என்னடானா நீ பாட்டுக்கு எவனோ ஒருத்தனை குத்திட்டு வந்து என்ன காப்பாத்துங்கன்னு சொல்ற. அதெல்லாம் என்னால முடியாது. மேடம், உங்களுக்கு ஃபீஸ் பத்தலனா இன்னும் கூட கேளுங்க, தாரேன். இங்க பாரு பாஸ்கர், நான் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் எடுத்துப்பேன் தான். ஆனா ஒன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் என்னால ஆஜராக முடியாது. மேடம், என்னங்க எப்படி சொல்லி விட்டீங்க? இங்க பாரு பாஸ்கர், ஏற்கனவே ராஜசேகர் என் மேல பயங்கர கோவத்துல இருக்காரு. இப்ப நான் இந்த கேஸ் எல்லாம் எடுத்தேன், அவ்வளவுதான். தயவு செஞ்சு நீ வேற அட்வொகேட்ட பாத்துக்கோ. மேடம், ஒரு நிமிஷம் என்ன? இருங்க. கத்தி எடுத்து குத்துனேன்னு சொன்னேன், யார குத்துன்னு நீங்க கேட்கவே இல்லையே. யார குத்துன? பாஸ்கர், யார குத்துன? பதில் சொல்லு. என்ன மேடம், கத்தியால குத்தி விட்டு உங்களை தேடி வந்திருக்கேனா? யார குத்தி இருக்கேன்னு உங்களுக்கு தெரியலையா? எம்புட்டு தடவை தான் அவன் என்னையே அடிச்சுக்கிட்டு இருப்பான். அதான் இந்த தடவை ஒரே அடி அவனால எந்திரிக்கவே முடியாதபடி பண்ணிவிட்டேன். பாஸ்கர், சிவத்தையா குத்துன? ஆமா மேடம், அவனதே. என் பொண்டாட்டி நான் சொல்ல சொல்ல கேட்காம அவன் கட்டின தாலியோட அலைஞ்சால, இப்ப என்ன செய்வா? மறுபடியும் அவன் பிள்ளைங்களோட நடு ரோட்ல நிக்க போறா. என்ன உங்களுக்கு அப்பப்ப வெறுப்பேத்த ஆள் இருக்காது, அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பாஸ்கர், விளையாடாத, உண்மையை மட்டும் சொல்லு. நீ சிவமையா குத்துன? மேடம், உண்மையாதான் மேடம் சொல்றேன். நம்ப மாட்டாங்களே மேடம். அப்படியே சிவத்த என் கண்ணு முன்னாடி 2 வாட்டி குத்துனே. என் கண்ணு முன்னாடியே ரத்தம் சொட்ட சொட்ட துடி துடிச்சு விழுந்தேன். அந்த குடும்பமே கதி கலங்கி போச்சு மேடம். இப்ப சொல்லுங்க, இப்ப நான் வேற வைக்கல பாத்துக்கவா? ஏ இல்ல இல்ல, நானே உன் கேஸ ஹேண்டில் பண்றேன். ஆமா, மொத்த குடும்பமும் நீ குத்துனதை பார்த்தாங்களா? ஆமா மேடம், தாலி பிரிச்சு கோத்துக்கிட்டு இருந்தாங்க. சரியா சிவா அவன் கழுத்துல தாலியை போடும்போது குறுக்கால நுழைஞ்சு அவனை குத்தி புட்டேன். அது சரி, இப்ப சிவம் உயிரோட இருக்கானா இல்லையா? நான் தான் சொன்னேன் இல்ல மேடம், இந்நேரம் அவன் உயிர் போயிருக்கணும், இல்ல இழுத்துட்டு கிடக்கணும். சரி, சிவமோட நிலைமை இப்ப என்னன்னு தெரியற வரைக்கும் நீ போலீஸ் கண்ணிலே மாட்டிராத. சேஃபான இடத்துல இருந்துக்கோ. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மேடம். ஒரு நிமிஷம் இரு. ஓகே. மணி, சிவமா யாரோ கத்தியால குத்திட்டாங்களாம். அவன் நிலைமை எப்படி இருக்குன்னு எனக்கு விசாரிச்சு சொல்லு. ஆமா, மொத்த டீட்டெயில்ஸும் எனக்கு தெரிஞ்சாகணும். எல்லாம் தெரிஞ்சது கால் பண்ணு சீக்கிரம். பாஸ்கர், நீ கார்ல ஏறு.
மேடம் பணத்தை எடுத்துக்குங்க. கேஸ் முடிஞ்சுன்னு வாங்கிக்கிறேன், ஏறு. ஓகே. சிவமோட அட்டெண்டர் யாரு? நான் தான், சொல்லுங்க. நீங்க? அவரோட வைஃப். ஆபரேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்ம்ல சைன் பண்ணணும். கொடுங்க. நீங்க ஒரு நிமிஷம் உள்ள வர முடியுமா? பேஷண்ட் கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறாரு. உள்ள வாங்க. வாங்க. வாடா. சார் ஒரே இடத்துல 2-3 தடவை குத்திருக்காங்க. கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் தான் சார். ஓகே டாக்டர். சிவம், அன்பு 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 சிவம். ஐயோ, நாங்க எல்லாரும் இங்கதான் இருக்கோம் சிவம். உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. இல்ல அன்பு, எனக்கு ஏதோ தப்பா நடக்க போதுன்னு தோணுது. ஐயோ, எனக்கு இப்படிலாம் பேசலாம். உனக்கு ஒண்ணு ஆகாது. சிவா அப்படிலாம் பேசாதடா. உனக்கு ஒண்ணு இல்லைன்னு. சின்ன காயம்தான் சிவம், மைனர் ஆபரேஷன். முடிஞ்சதும் நீ எந்திரிச்சு வந்துடலாம். நீ பொய் சொல்ற அன்பு. டாக்டர், நீங்க சொல்லுங்க டாக்டர். மிஸ்டர் சிவம், கத்தி ஒன்றும் ஆழமா இறங்கல. நீங்க கான்பிடென்ட்டா இருந்தா இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இல்ல இல்ல. என்ன வேணும் சிவம்? இனி அவ அம்மா அப்பாவை பத்திரமா பார்த்துக்கொண்டு. முடியாது, என்னால யாரையும் பாத்துக்க முடியாது. உன்னோட பொறுப்பையெல்லாம் என்கிட்ட தூக்கி போடலான்னு பாக்குறியா? முடியாது. இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இனி அவ ஓவியாவ, உன் அம்மா அப்பாவ, கலை பாரதிய, ஏன் என்னையும் சேர்த்து நீதான் பாத்துக்கணும் சிவம். ஒழுங்கா எந்திரிச்சு வந்துரு. டாக்டர், ஒன்னும் பிரச்சனை இல்லையே? சிவா, பேஷண்ட் பிழைக்கணும் தான் நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஆனா அதை பேஷண்ட் நம்பணும், முழுசா நம்பணும். அப்பதான் 100% ரிசல்ட் கிடைக்கும். நான் பிழைக்க மாட்டேன்னு இவரே சொல்றாரு. இந்த நிலைமையில ஆபரேஷன் பண்ணா அது சரியா வராது மேடம். என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? ஆமா மேடம், நம்பிக்கை தானே முக்கியம். இல்ல டாக்டர், நீங்க ஆபரேஷன் ஆரம்பிங்க. அன்பு அண்ணா அண்ணா, கண்ணு திறண்ண. அண்ணா, உனக்கு ஒண்ணு இல்லைண்ணே. டேய் சிவா. டேய், சிவா. கடவுளே. ஐயோ, சிவம். அன்பு ஐயோ, சந்தோஷமா உன் கழுத்துல தாலி ஏற வேண்டிய நேரத்துல இப்படி எல்லாம் ஆகணுமா? சிவா. அண்ணா, உனக்கு ஒண்ணு இல்லைண்ணே. நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியே இருங்க, நான் ஆபரேஷன் ஆரம்பிக்கணும். ஒரு நிமிஷம் டாக்டர். சிவம், அன்பு, என்ன பண்ண போற? சிவம், இந்த தாலியை என் கழுத்துல போடு சிவம். சிவம், வேணாம் அன்பு, வேணாம். என்னால முடியாது அன்பு. பயப்படாத, உனக்கு ஒண்ணும் ஆகாது.
இப்பவே இதைய கழுத்துல போடு. போடு சிவம். வேணாம். சிவம், என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் மனசார சொல்றேன். இதைய கழுத்துல போடு சிவம். போடுன்றல்ல, போடு சிவம். போடு. என் கழுத்துல என் சம்மதத்தோட, என் விருப்பத்தோட நீ தாலிய போட்டிருக்க. ஒழுங்கு மரியாதையா பொழைச்சு வெளியில வா. நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் உன் கூட சேர்த்து வச்சு வாழணும். புரியுதா? என்னை விட்டு நீ எங்கேயும் போக முடியாது. நான் துரத்திக்கிட்டே வருவேன். டாக்டர், இப்ப நீங்க ஆபரேஷன் ஆரம்பிங்க. சரி. என்ன அன்பு, நீ சிவத்துக்கு தைரியம் சொல்லிட்டு இப்ப நீ அழுதா எப்படி? என்னாலதான் எல்லா பிரச்சனையும். சிவம் என்னை விட்டு தள்ளி இருந்திருந்தா அவர் வாழ்க்கையில நிம்மதியா இருந்திருப்பாரு. ஏன் அன்பு இப்படி எல்லாம் பேசுற? உண்மைதான் ஆண்டி. என்னாலதான் அவர் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியதா போயிடுச்சு. நான் பட்ட கடனை அவர் அடைச்சாரு. எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு மதுரையில இருந்து சென்னைக்கு வந்தாரு. என்னோட இருக்கணுங்கிறதுக்காக நிறைய பேரோட விரோதங்களை அவர் சம்பாதிச்சுக்கிட்டாரு. இன்னைக்கு பாஸ்கர், அரசி எல்லாரும் அவரை விரோதியா நினைக்கிறதுக்கு நான் தான் காரணம். இல்ல, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இல்ல, நான் அதிர்ஷ்டம் இல்லாதவ. யாரோடையும் சேர்ந்து வாழ்றதுக்கு கொடுத்து வைக்கல. எங்க அப்பா அம்மாவை பகைச்சுக்கிட்டு நான் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன். பாஸ்கர் மாதிரி ஒருத்தனை நம்பி நான் என் வாழ்க்கையை வீணாக்கிட்டேன். உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, நான் ராசி இல்லாதவன்னு உங்களுக்கும் தோணுதில்ல? என்ன பேசுற அன்பு? உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சிவ முகத்துல உண்மையான சந்தோஷமே வந்தது. நீதான் இனி அவக்கு ஒரு நல்ல அம்மாவா இருப்பேன்னு அவன் நம்புறா. எனக்கு கூட நீதான் சிவத்துக்கு ஏத்துவன்னு தோணுச்சு. நான் எப்படிப்பட்ட மருமக வரணும்னு ஆசைப்பட்டனோ அப்படிப்பட்ட ஒரு மருமகளா தான் நீ இருக்கிற. உன்ன மாதிரி ஒருத்தி எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாங்க தாமா கொடுத்து வச்சிருக்கணும். உண்மையாவா சொல்றீங்க? உண்மைதான் அன்பு. பாஸ்கரோட அம்மா என் கூடவே தான் இருந்தாங்க. ஒரு தடவை கூட உங்களை மாதிரி அவங்க சொன்னதே இல்ல. பாஸ்கரோட லைஃப் வீணா போனதுக்கு நான் தான் காரணம்னு எப்பவும் சொல்லுவாங்க. அவங்க கிடைக்கிறாங்க. கெட்டவங்க கண்ணுக்கெல்லாம் நல்லதும் கெட்டதா தான் தெரியும். நீ அதையெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத. நீங்க என்னதான் சொன்னாலும் சிவமோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம். இல்ல அன்பு, அவனுக்கு இப்படி ஆனதுக்கு நீ எப்படி காரணமாக முடியும்? எங்களுக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு.
நீ எப்படியாவது என் மகனை காப்பாத்திருவ. அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துக்க சொல்லி நீ எப்படி சண்டை போட்ட? அப்பவே எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. நீ என் புள்ளைய நல்லபடியா பாத்துப்பேன்னு. அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. அவன் நல்லபடியா எழுந்திருச்சு வருவான். ஆண்டி, அவரு நிஜமாவே வந்துருவாருல்ல? கண்டிப்பாமா. நீ அவனும் சேர்ந்து சந்தோஷமா வாழறத நாங்கெல்லாம் பாப்போம். என்னோட ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அவரு பதில் சொல்ற மாதிரி ஆயிடுச்சே. என்னம்மா நீ? புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல இதெல்லாம் பார்க்க கூடாது. பொண்டாட்டியோட சுகதுக்கத்துக்கு புருஷன் தான் பொறுப்பு. உன்னையும் உன் குழந்தைங்களையும் என் பையன் நல்லா பாத்துப்பான். நீ அவனை நம்பு. உன்னை என் புள்ள சந்தோஷமா தான் ஏத்துக்கிட்டான். அவனுக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. நீ அவனை நம்பு. உங்க 2 பேருக்குமே திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை தக்க வைக்க நீங்க நிறைய பிரச்சனையை சந்திக்க வேண்டி வரும். அதையெல்லாம் தாண்டி நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டணும். வாழ்க்கையில இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும்போதுதான் நம்ம யார் மேல ரொம்ப அன்பா இருக்கிறோம், அவங்க எவ்வளவு முக்கியம்னு நமக்கே தெரிய வரும். நீ ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும்.